ஒரு வீடானது என்ன செய்ய வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வீடு, நம்ம நடத்தி கொண்டு வருகிற, நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிற வாழ்க்கை பரிசுத்த வேதாகமத்துக்கு சொல்லப்பட்டதை போல இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்யணும், சிந்திக்கணும். இப்படி தான் வாழ வேண்டும் என்ற ஒரு முறைகள் வேதம் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. எப்படியோ வாழலான்ற ஒரு வாழ்க்கையும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனால் என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா, அந்த வீடு தேவனுக்கு ஏற்றதை போல வாழ்கிறதா என்பதை நாம் சிந்திக்கணும். எனக்கு ஏன் இந்த தாட், ஆராதனைக்கு வருவதில்லை, ஜெபஜீவியம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இவங்களை காட்டிலும் அவங்க சபைக்கு வருகிறதை போல இருக்கிறது, ஆனால் அது தேவனுக்கு ஏற்றதா இருக்கிறதானா அதுவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ நம்ம வீட்டுடைய நிலைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்ம வீட்டில் சில விதமான தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். அதை காட்டிலும் தேவன் விரும்புகிறதை நாம் நம் வீடு 18ஆம் அதிகாரம். இப்போ நல்லா கவனிங்க, நல்லா தான் ஊழியம் செய்கிறாங்க, நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே பவுல் இருக்க விரும்பவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரங்களில் சில வீடுகளுக்கு போகிறது வழக்கம், ஜெபிக்கணும் என்று. ஆனால் சில வீட்டுக்குள்ளே போனால் அவங்களோட பேசணும், அவங்களுக்கு வசனத்தை இன்னும் போதிக்கணும் அப்படின்னு நமக்கு நிறைய தோணும். ஒரு சில வீட்டுக்குள்ளே போனால் எப்படா எழுந்து வெளியே அப்படின்னா அந்த வீடு அதற்கு என்னவா இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரமா இல்லை. அல்லேலூயா. வீட்டுக்குள் ஊழியக்காரர் வருகிறாருன்னா அவர்களுக்கு நாற்காலியை போடுறதோ, இவங்கள் கீழே அமர்கிறதுக்கு பாயை விரிக்கிறதுக்கோ ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இங்கே பவுல் அந்த வீட்டை விட்டு எழும்பி வெளியே புறப்பட்டு வந்தார். வந்து 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய இஸ்து என்னும் பேருள்ள, இவன் யாரு? இஸ்து சொல்லுங்க. இவன் யாருங்க? கிறிஸ்து இல்ல. யார் இவன்? இஸ்து என்றும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டுக்குள் வந்தான். அவர் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததா இருந்தது. கரங்களை தட்டி